தேவனின் அன்பை பெற்று கனம் பொருந்திய வாழ்க்கை வாழ ஒரு ஐடியா இருந்தா நலமா இருக்குமே என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். போத்திபாவின் மனைவி யோசேப்பை பாவம் செய்த அழைத்த போது அதை உதறிவிட்டு ஓடினபடியினால் தேவனுடைய பார்வைக்கு அவர் அருமையா இருந்தார். அதன் பிரதிபலனாக கனமும் தேவனுடைய அன்பையும் ஜனங்களையும் மகிமையையும் பெற்றுக்கொண்டார். ஆமாங்க, தேவனுடைய பார்வைக்கு அருமையான வாழ்க்கை வாழும்போது அவருடைய அன்பு நம்மேல் படரும் போது கனம் மட்டுமல்ல, ஜீவனுக்கீடான மனுஷர்களையும் மகிமையும் நமக்கு தருகிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீரும் பார்வைக்கு அருமையான வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். நீர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.